ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீக்கில் வந்து அனிமே அப்டேட்ஸ், அப்புறம் தமிழ் அனிமே கண்டென்ட்ஸ் ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதை தவிர்த்து அதுக்கப்புறம் வந்த அனிமே அப்டேட்ஸ், அதில் தமிழ் டப்பில் வந்த அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. நம்ம சேனல் 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுது, ஒன்லி 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அனிமே அப்டேட்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபோ மட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்ப்பா. ஸோ கொஞ்ச நாள் வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ணி நியூவாக ஒரு மாங்கா வந்து வரப்போகுது, நம்ம தமிழ் சைட்லேருந்தே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். மாங்கா நேம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழ் கார்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்து சூப்பராக ஆசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு அந்த ட்ரெய்லர் மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி அந்த மாங்காவை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ ஒரு க்யூரியாசிட்டி கொண்டு வரது விதமாக அதை ட்ரெய்லர் வந்து சூப்பராக மேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரெய்லர். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன் 12 பேனல் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, மாங்கா பேனல் அப்படின்ட்டு. ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கப்பா, ஒரு நல்ல மாங்கா. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூகேயில் இருக்கக்கூடிய ஒலிபியா அப்படிங்கிற ஒரு மாங்கா பப்ளிஷர்ஸ் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் பண்ண போகிறதா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாங்காவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாங்காக்குமே போய் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாங்கா கிரியேட்டர்ஸ். ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு போய் அங்கே போய் பாருங்கள். ஸோ ஒரு ஃபஸ்ட் ட்ரெய்லர் அவுட் ஆகிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை அங்கே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிட்டு வாங்கப்பா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அப்டேட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா, நருட்டோடைய லைவ் ஆக்ஷன் மூவி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ அது வந்து கரண்ட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்க போல இருக்குது அந்த மூவி. ஸோ அந்த மூவியோட டேரக்டர் யார் அப்படின்னா டேனியல் கிரிட்டான் அப்படிங்கிறது தான் அந்த மூவியோட டேரக்டராக இப்போ இருக்காருப்பா. ஸோ அவர் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயில் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாருப்பா. ஸோ இப்போ அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ குளோபலாக வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். அதாவது நருட்டோ, சாக்குரா, அப்புறம் சாஸ்கே, இந்த 3 பேருக்கு வந்து யார் சூட் ஆவாங்க அப்படிங்கிறத கேஸ்டிங் வந்து இப்போ வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காரா. ஸோ குளோபலாக நம்ம சேனல்லேருந்து யாராவது போய் இன்ட்ரெஸ்டடாக நருட்டோவாக அந்த ஆக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா போய் பண்ணிட்டு வாங்கப்பா. ஸோ சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ஸோ குளோபலாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ யார் நருட்டோ ஆக்ட் பண்ண போகிறான்னு தெரியல, யார் சாசுகே, அப்புறம் யார் சாக்குரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அனிமே பிளாக் க்ளோவர். ஸோ பிளாக் க்ளோவரோட சீசன் 2 வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த அக்டோபர் மந்த்தாக வரப்போகுது. ஸோ அதுக்கு நியூ ஒரு ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ட்ரெய்லர் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லரு. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நியூவாக ஆஸ்டாவோடைய கேரக்டர் டிசைன் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்டாவோட கேரக்டர் டிசைன் இப்படி தான் இருக்க போகுது சீசன் 2ல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ கேரக்டர் டிசைன் சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்குங்கப்பா. அதுக்கப்புறம் த டேஞ்சர் இன் மை ஹார்ட். ஸோ ஒரு மூவி வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல தேட்ரிக்கல்ல. ஸோ சீசன் 1 அண்ட் சீசன் 2 ஃபுல் ரீகேப் இருக்கும். அதுக்கப்புறம் சீசன் 3ல் இருக்கக்கூடிய கொஞ்சம் பிராண்ட் நியூ சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி ஒரு மூவியாக மேக் பண்ணியிருந்திருப்பானுங்க. ஸோ அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அவைலபிளாக இருக்குதுப்பா. HIDIVE அப்படிங்கிற மாதிரி ஒன்று பிளாட்ஃபார்ம், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மு. ஸோ அதில் அவைலபிளாக இருக்குது போல இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைம் வீடியோஸ்லையுமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 14th வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்காவது அந்த மூவி வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் லுக் பேக்குக்கு நியூ லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் வந்து வரப்போகுதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன்ல, கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ இந்த மூவிக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 11th ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் ஜப்பான் எக்ஸ்போ டருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக நடத்திருப்பானுங்க போல இருக்குது 2026ல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின்சா மேன் த ரிசார்ட் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அவார்டு வந்து வின் பண்ணியிருக்குது. அது என்ன அப்படின்னா த பெஸ்ட் அனிமேட்டட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டிலில் ஸோ செயின்சா மேன் வந்து வாங்கியிருக்குதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமி ஃபைனல் சீசனுமே ஒரு அவார்டு வந்து வின் பண்ணியிருக்குது. ஸோ த பெஸ்ட் அனிமே எண்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில் மை ஹீரோ அகாடமி வந்து வின் பண்ணியிருக்குதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் நியூவாக இன்னொரு அவார்டு வந்து இப்போ அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் சூப்பர் அவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி
கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகிருக்குது. ஸோ எந்த கேட்டகரியில் அப்படின்னா பெஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில் வந்து நாமினேட் ஆகிருக்குது. ஸோ வின் பண்ணுவான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான்ப்பா பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ பாக்ஸ் சீசன் 2 வரப்போகுது இல்லையா, அக்டோபர் மந்த்துக்கு. அது நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் மந்த்தில் தமிழ் டப்மே வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி சீசன் 1க்கு தமிழ் டப் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ சீசன் 2 ஆன்கோயிங்லேயே நமக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகி போகலாம்ப்பா. ஸோ நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டிலேருந்து ஆரம்பிக்க போனால் செயின் ஸ்மோக்கர் கேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் தெலுங்கு டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதாவது வீக்லி வைஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. எவ்ரி தேர்ஸ்டே 9:30 PM ஒரு எபிசோடு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ இந்த அனிமே எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் வீடியோஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். டப்ஸு வந்து நம்மளுக்கு தரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் வருமானு தெரியல. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சொல்லி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி வச்சுருந்துருப்பேன். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தமிழ் டப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம சொல்லியிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆனால் கிட்ஸ்லாம் யாரும் செக் பண்ணி பார்க்காதீங்கப்பா. அதாவது அண்டர் 18 இருக்கவங்க யாருமே செக் பண்ணி பார்க்காதீங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்மோக்கு அப்புறம் வந்து ஒரு இன்ஹேபிட்டான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் அடல்ட்டில் இருக்கிறவங்க தான் இந்த அனிமே வந்து நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுடைய சென்சார்ஷிப்பே வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் தான் அந்த சோஷியல் மீடியா வந்து மென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா சைனாவில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த டீப்பாக அந்த சென்சார்ஷிப்லாம் பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஸோ ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்க்குங்கோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் சீனை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக மாற்றி தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஆனால் அவங்க சைடில் இருக்கிற மக்களே வந்து பார்த்திங்கன்னா அதை தவறுதலாக ஷேர் பண்ணி நிறைய பேர் அப்படியே அப்படி இப்படி பார்த்து அது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு போல் அந்த அனிமே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஸோ இந்த அனிமே பார்க்குறதா இருந்தீங்கன்னா கிட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பாருங்கள். அடல்ட்டாக இருக்கிறவங்க பார்க்குறத நான் சஜஷன் பண்ணுவேன்ப்பா. அதுக்கப்புறம் ஆரி ஃப்ரீட்டா ஸோ காமன்வெல்த் ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த அனிமையோடைய சீசன் 2 நம்மளுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது நம்ம கிரன்ச் ரோலில். ஸோ 13 எபிசோட்ஸ் ப்ளஸ் 2 ஓவி எபிசோட்ஸ் வந்து நம்ம கிரன்ச் ரோலில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ சீசன் 3 வரப்போகுது. அதோட அப்டேட்லாம் நான் வந்து போன வீட்டிலே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதில் செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஐக்யூவோட சீசன் 4 பார்ட் 2 நம்மளுக்கு 6 எபிசோட்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளஸ் 5 ஓவி எபிசோட்ஸுமே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட கிரன்ச் ரோலில். ஸோ அதையுமே தமிழ் டப்பில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிரன்ச் ரோலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமே, ஸ்போர்ட்ஸ் அனிமே. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமே நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். நம்மளுக்கு தமிழ் தெலுங்கு டப்பில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுதான் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன். ஸோ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனோட சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது தமிழ் தெலுங்கு ஹிந்தியில். கிரன்ச் ரோலில் சொல்ல மாட்டேன், கிரன்ச் ரோலில் சோனி லைவ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சோனி லைவில் கிரன்ச் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க. அதாவது சோனி லைவில் ஒரு கிரன்ச் ரோல் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ நம்மளுக்கு கம்மிங் சூனில் வந்து நம்மளுக்கு கிரன்ச் ரோல் வந்து ஆப்பில் ஆட் பண்ணிடுவானுங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் யாராவது சோனி லைவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அங்கேயுமே செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சீசன் 1 அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் கிரன்ச் ரோலை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களை அடிக்க வேண்டிய விஷயமும் நிறையவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தானுங்கப்பா. Re:Zero சீசன் 4 நவ் அவைலபிள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரன்ச் ரோலோட அஃபீஷியல் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டை போட்டு அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜூலை 15th போய் செக் பண்ணி பாருங்கள் கிரன்ச் ரோல் அப்படி இப்படின்னு போட்டிருந்தானுங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்தா காணோம். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த போஸ்ட்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த தமிழ் தெலுங்கு ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஹிந்தி மட்டும் போட்டிருந்தானுங்க. அப்புறம் எதுக்குடா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கும் ஆட் பண்ண மாதிரியான ஒரு போஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ நிறைய பேர் அதை பார்த்து ஸோ ஓகே நம்மளுக்கு வந்து தமிழ் தெலுங்கு விட்டானுங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா காணோம். ஏன் அதை வந்து அவங்களுக்கே தெரியுது தமிழ் தெலுங்கு டப்பை அவங்க பண்ணி வச்சுருக்கானுங்க, பண்ணாமல் இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் அதை வந்து அலக்களிக்கிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏதாவது ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து ரிலீஸ் பண்ணி அதில் வந்து நிறைய பேர் பீப்புள் வந்து ஹைப் ஆகி ஓகேடா அடுத்த சீசன் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுற மாதிரியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அலக்களிக்கிற மாதிரியும் வச்சுருக்கானுங்க. இன்னும் ஆரம்பத்துலேருந்து ஃபர்ஸ்ட் டப்பிங் கூட நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணவே இல்லை. சீசன் 4 அப்படியே தனியாக விட்டால் கூட பார்ப்பாங்கன்னாலும் தெரிய மாட்டேங்குது. எதுக்காண்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை எப்படி வந்து நம்மளுக்கு வந்து அலக்களிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ என்ன சொல்கிறதே தெரியலப்பா. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்ன விஷயம்னே புரிய மாட்டேங்குது. ஆனால் Re:Zero தமிழ் டப் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. ஏன் அதை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதில் தான் அவங்க நிறைய தவறுகள் பண்ணிட்டானுங்களா, இதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு தான் இந்த மாதிரி போஸ்ட்டை ஷேர் பண்ணி நம்மளை
வந்து ஹைப் ஏற்றுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமியில் 170+1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோர் எபிசோட் ஓவிய எபிசோட் வந்து ஒரே ஒரு எபிசோட் சிங்கிள் எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்கல்ல. ஸோ இப்போ அது நம்ம அவைலபிளாக இருக்குது தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குப்பா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் கூட ஒரே ஒரு எபிசோடாக இருக்கே, இதுக்குன்னு மறுபடியும் டீம் வந்து போட்டு அந்த ஒரு எபிசோடை டப் பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவானுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பரவாயில்ல, அந்த ஒரு எபிசோடாக இருந்தாலும் அதை டப் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ அதனால் போய் செக் பண்ணி பாருங்கப்பா அந்த ஒரு எபிசோடை. அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமியோட விஜிலாண்டியஸ் சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ வரப்போகுதுன்னா ஜூலை 29 வெட்னஸ்டே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கப்பா. மொத்தம் 13 எபிசோட். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அவங்க ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா செட் டு ரிலீஸ் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 விஜிலாண்டியஸ் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோலேயே ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் சொல்லியிருந்திருப்பேன்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் பக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஃபுல்லாக நம்மளுக்கு எபிசோட்ஸ் வந்து ஆட் பண்ணலை. ஸோ எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1, 2, 3 எபிசோட் 1, 2, 3 வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு டப்பில் இருக்குது. அப்புறம் 2, 3, 4 வந்து தமிழ் டப்பில் இருக்குது. 5வது எபிசோட் ஹிந்தி டப்பில் இருக்குது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்காங்க டப்பிங்லாம். ஸோ அதாவது டப்பிங் அப்படி மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஆனியோன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க இன்ஸ்டாகிராமோடைய அஃபீஷியல் பக்கத்தில். ஸோ அதில் வந்து ஆனியோன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் நிறைய அனிமேஷன்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கா வந்து தமிழ்லேயே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கடைசியில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸுக்கு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சூனில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதில் யூடியூப் சேனலில் தான் ப்ரொமோட் பண்ணுற விதமாக சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு யூடியூப் சேனல்லேயே ஏதோ ஒரு அனிமே வந்து நம்மளுக்கு தமிழ்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடைய தாட் இருக்குது. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் இருக்குது, அதாவது நம்மளுடைய ஆல்பிடோ. ஸோ ஆல்பிடோ ஒரு டால் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஓவர்லாட தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு தோணுதுப்பா. ஸோ அதை வந்து அவங்க அந்த டாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்ஷனலாக வச்சாங்களா இல்லை சும்மா இருக்கட்டுமே ஒரு அழகுக்கு வச்சாங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஓவர்லாடோடைய தமிழ் டப்புமே பண்ணுற மாதிரி ஆனியோன் இந்தியாவிலே நம்மளுக்கு வந்து ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு அண்ணன் வந்து பண்ணிகிட்டு இருந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூடியூப் சேனலில் ஓவர்லாட் வரப்போகுதா அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது உண்மையானு தெரியல. நம்ம வந்து டீகோட்லாம் பண்ணலை. ஸோ மேபி நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ ஆனியோன் இந்தியாவில் நிறைய தமிழ் டப்பும் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதோட நம்ம வீடியோ வந்து எண்டு கார்டு போட்டுக்கலாம்ப்பா. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், அதே நான் முதலே கேட்டிருந்திருப்பேன். நம்ம சேனல் 4000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆக போகுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம கூடிய சீக்கிரத்தில் 4000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ இத்தனை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.